யார் படைக்கப்பட்டாரோ அந்த மண்ணுக்குத்தான் போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காவில், நபி அவர்கள் படைக்கப்பட்டது மதீனாவுடைய மண்ணால். அதனால் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார். சிலர் சம்மாந்துறையில் பிறந்தார்கள். சம்மாந்துறையில் பிறந்தாலும் அவர் படைக்கப்பட்டது மதீனா மண்ணால் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் மௌத்தாகுவதற்கு மதீனா தான் போவார். சாய்ந்த மருதில் ஒருவரை கண்டிருக்கிறோம். ஹஜ்ஜிலே சாய்ந்த மருதில் பிறந்தவர், ஆனால் ஹஜ்ஜில் எங்களோடு இருந்தார். மதீனாவிலே வைத்து ஹாஸ்பிட்டலிலே மௌத்தாகி விட்டார். பக்கத்து வீடு எங்களுடைய. அவரை பார்த்தால் அவ்வளோ பெரிய ஆபித் அல்ல, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் வைத்த பெயர் அல்லாஹுடைய பெயர். அப்துல் அசீஸ், அப்துல் கஃபூர், அப்துல் ரவுஃப் என்று இந்த பெயர்களைத்தான் வைத்திருந்தார். மதீனாவிலே பகீலே அவருடைய கபர் இருக்கிறது. சகோதரர்களே, இப்பொழுது ஜனாசாவை அடக்கம் செய்கிறோம். நபியுடைய ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு ஒரு சான் உயர்த்தப்பட்டது. சகோதரர்களே, அதற்கு மேலால் தண்ணீர் ஊற்றுவோம். தண்ணீர் எல்லாம் ஊற்றியதற்கு பிறகு